அதிகமாக பேசப்பட்ட ஒரு சைக்கிக் கிளையர்வாயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டான ஒரு நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண், அதுவும் கண் தெரியாத ஒரு பெண், இந்த அளவுக்கு அதிகம் பேசப்பட்ட ஒரு பர்சனாக மாறினது எப்படி சார்? ஒரு சுழல் காற்றிலே தூக்கி அடிக்கப்பட்டவர் இந்த பெண். அந்த குழந்தையா இருக்கிறச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசுல அவங்க தூக்கி அடிக்கப்பட்டு போய் விழுந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து உயிரோடு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணோன்னு பார்த்தோம்னா கண்கள் பார்த்தோம்னா பாதி கண் தான் தெரியுது, அதாவது கொஞ்சம் தான் பார்வை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த முழு கண்ணுமே போயிடுச்சு. வேர்ல்டு வார் 2 நடந்து கொண்டிருந்த காலம். ஸோ அந்த பீரியடில் பார்த்தோம்னா அதில் துளைந்து போன நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த தரைவழி சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் காணாமல் போகிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கானா, அந்த நாட்டில் இருக்கானா, ஜெயிலில் இருக்கானா, உயிரோடு இருக்கானா இல்லையான்னு எவ்வளவோ விஷயம் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனிதர் ஒரு பர்டிகுலர் சக்தியோடைய ஒரு பவரோட இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இவர் ஒரு சித்தருங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அப்படி நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் எந்த ஒரு காரணத்திலுமே இல்லை. பாபா வாங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்களே தவிர அதை தவிர்க்கக்கூடிய முறையோ இல்லை அது மாதிரி நடக்காமல் போகும் அப்படின்றதுக்கு ஏதாவது இப்போ நாமெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா உபாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி உபாயங்கள் எல்லாம் அவங்க இந்த மாதிரியான சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை. இது இந்த டைமில் இது மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒரு 80% வரைக்கும் அதுக்கு ரிசல்ட்ஸ் இது வரைக்குமே இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பாபா அவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய அவங்க அழிவு பற்றி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு. பாசிட்டிவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை எல்லாமே அழிவு சார்ந்தது? இல்லை எல்லாமே அழிவு சார்ந்தது கிடையாது. பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அதாவது மிகப்பெரிய நோய்களுக்கு உண்டான இப்போ எய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாமே இப்போ எய்ட்ஸ் ஈவன் கேன்சர்ஸ்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே இருக்கு இல்லையா. இப்போ கேன்சர் எய்ட்ஸுக்கு எல்லாமே இன்னும் கம்ப்ளீட் மெடிசன்ஸ் அப்படி க்யூர் வரல. அந்த க்யூர் இன்னும் 1-2 வருஷத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 26-28 அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாபா வாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போது இந்த காலத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கிளையர்வாயண்ட் அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க அளவுக்கு ஈக்குவலாக யாராவது நீங்கள் கேள்விப்படுத்துறாங்க? உலகளாவிய அளவில் இல்லை. நமசிவாய. இன்றும் நம்ம டாக்டர் கபிலன் சாணக்கியா ஹிப்னோதெரபிஸ்ட் அவருடன் தான் சித்தர்களை பற்றியே இருக்கக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் முன்னால் நடப்பதற்கு முன்னாலேயே சொல்லக்கூடியவர்கள், நாஸ்ட்ராடமஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இதுவும் பார்த்தோம்னா ஒரு தெய்வ நிலை அப்படின்ற மாதிரியான நிலையாகவும் சொல்லலாம், ஒரு சித்து நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அஷ்டமா சித்துக்கள்லாம் சொல்கிறோமே அது மாதிரியான ஒரு சித்து நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையாகவும் சொல்லலாம். அதுபோல் இருந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1996 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஒரு 28 வருஷம் முன்னால், 29 வருஷம் முன்னால் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இப்பொழுது இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறார். சமீபத்தில் நடந்த இந்தியாவிலே நடந்த சில விஷயங்கள், இந்த பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் நடந்த அந்த கொலை விஷயங்கள், டெரரிஸ்ட் விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்தோம்னா அந்த டைமில் கூட இவரை பற்றி ரொம்ப பாப்புலராக எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது மாதிரியான விஷயங்கள். உண்மையாக இவர் யார், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இவருடைய ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸும் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் அறிவியல், அதாவது பார்த்தோம்னா இந்த ஒரு ஹிப்னோதெரபியோடைய ஒரு கண்ணோட்டம், ஆழ்மன கண்ணோட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும் சரி, நம்மளுடைய ஜென்ரலாக அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தார், அது எந்த ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியாகவும் நம்ம பேசலாம். இப்பொழுது நமஸ்கார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாபா வாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட ஒரு சைக்கிக் கிளையர்வாயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டான ஒரு நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண், அதுவும் கண் தெரியாத ஒரு பெண், இந்த அளவுக்கு அதிகம் பேசப்பட்ட ஒரு பர்சனாக மாறினது எப்படி சார்? அவங்க கண் தெரியாத பெண்ணா பிறப்பிலேயே அவங்க கண் தெரியாதவங்க கிடையாது. அவங்க 1911 பிறந்து கிட்டத்தட்ட 1996 வரைக்குமே இருக்காங்க. நாம் தத்வாலை பாபா பற்றியெல்லாம் பேசினோம். அவர் முன்கூட்டியே தன்னுடைய இறப்பை சொல்லிவிட்டார் அப்படின்னு. அவர் சித்த மகாபுருஷர்னு இவங்களை நம்ம கிளையர்வாயண்ட் அப்படின்னு சொல்லுங்கிறது பார்த்தோம்னா நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா நம்ம சாதாரணமாக அதை புரியலை, கிளையர்வாயண்ட்னாலும் புரியலை, நடப்பதை முன்கூட்டியே சொல்பவர்கள் ஏன்னா என்னென்னும் புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களை நம்ம குறி சொல்பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஆனால் அது ரொம்ப ஒரு அவரை சொல்வது, ஏன்னா இவர் செய்திருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப கீழ்நிலையாக இருக்கும் அந்த வார்த்தை.
அது மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்தோன்னா குருசல் பவர் அப்படின்றது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான். இவர் வந்து உலகளாவிய நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருக்கார். தன்னுடைய இறப்பை பற்றியே சொல்லியிருக்கிறார். 1996 தான் இந்த டேட்ல இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான டேட்ல இறந்து போனார். அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர் தான், இந்த லேடி வந்து பிரஸ்ட் கேன்சரில் தான் இறந்துருக்காங்க. பட் ஆனால் பிரஸ்ட் கேன்சரில் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு வந்து டேட்லாம் சொல்ல முடியாது இல்லையா? இந்த டேட்டில் நான் இறந்து போவேன்றது அப்படியே சொன்னாலும் வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு 10 நாளோ 20 நாளோ இல்லை ஒரு மாதமோ முன்னால் சொல்லலாமா இருக்கும். ரொம்ப காலங்களுக்கு முன்னாலே நான் இந்த டேட்டில் இறந்து போவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி அவர்கள் இறந்ததை பற்றி நிறைய விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இவர் வந்து பிறப்பெடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு வறிய குடும்பத்திலே 1991 மெசடோனியாவோ ஏதோ சம்திங் ஒரு கண்ட்ரி. அவங்கள ரொம்ப அங்கீகரிச்சது பல்கேரியா தான். அவங்க பல்கேரியன் லேடி தான். அவங்க பல்கேரியனில் தான் அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுடைய எண்ட் ஆஃப் த டேஸ் இருக்குது. இப்போவும் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த சமாதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பல பேர் அதை வந்து ஒரு பில்கிரிமேஜாக நினச்சி போயிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் வந்து சபரிமலைக்கெல்லாம் போகிற மாதிரியான ஒரு நபர் விஷயமாக நினைத்து பல்வேறு விதமான ஒரு சித்த புருஷர்களை தேடி போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அவர்களை தேடி போவர்கள் இன்றும் இருக்கிறது. அவங்க ஒரு சர்ச் ஒன்று அவங்களுக்கான ஒரு சர்ச்சாக கட்டிட்டு அந்த சர்ச்சில் அங்கே தான் அவங்க வந்து சமாதியானதாகவும், சமாதி இந்த சென்ஸ் அவங்க இறந்தார்கள் அப்படி சொல்லணும். சமாதின்ற வார்த்தை சொல்லும்போது நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாமல் போயிடும். இறந்தார்கள். அந்த இறந்த அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு அவங்களுடைய அந்த கல்லறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை தேடி நிறைய பேர் வராங்க அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு அதீத சக்தி, இறையளித்த சக்தி அப்படின்னு எதுவுமாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், அந்த கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஜாதி மதம் வேற எந்த ஒரு விஷயமே வராது. அது வந்து யாராக இருக்கட்டும், அது கடவுள் சக்தி அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து மனுஷங்க உருவாக்கினது தானே மற்றதெல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இவங்க 1911 அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான பிறப்பெடுத்து வறிய குடும்பத்தில் பிறப்பெடுத்து இங்கே அப்படி சின்னதாக வேலைக்கு போகிறது, வேலைக்கு அனுப்புறது, ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்பொழுது வந்து பார்த்தோம்னா ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த சுழற்காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சுழற்காற்றுன்னு இது வந்து ஃபாரினில் ரொம்ப அதிகம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலை அடிக்கிறது, சுனாமிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கமலஹாசன் வந்து அவருடைய அன்பே சிவம் படத்தில் சுனாமியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பார். அதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் தான் சுனாமி வந்தது. அப்போ தெரியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக சுனாமிங்கிறது கமலஹாசன் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சுழற்காற்று அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏதாவது வந்திருக்கா, எந்த காலத்தில் வந்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஃபாரினில் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நமக்கு வந்து எரிமலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், மற்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சுழற்காற்று அப்படின்ற மாதிரி பல்வேறு படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போமே. உங்களுக்கு எல்லாத்தையும் பில்டிங் எல்லாம் உடைச்சு போடும் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு சுழற்காற்றிலே தூக்கி அடிக்கப்பட்டவர் இந்த பெண். அந்த குழந்தையா இருக்கிறச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசில் அவங்க தூக்கி அடிக்கப்பட்டு போய் விழுந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து உயிரோடு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள வந்து சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணோன்னு பார்த்தோம்னா கண்கள் வந்து பார்த்தோம்னா பாதி கண் தான் தெரியுது, அதாவது கொஞ்சம் தான் பார்வை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த முழு கண்ணுமே போயிடுச்சு. முழு கண்ணுமே போன உடனே இவர்களுக்குள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அதீத ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி, ஒரு எக்ஸ்டர்னல் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறத விட அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இவங்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு காணாமல் போகிறது, அந்த சூழ்நிலையில் இந்த குதிரையெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஆடு மாடுங்கிறது நமக்காக இருக்கலாமா இருக்கும். அவன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெப்பர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா நிறைய. ஸோ அது மாதிரியான விஷயமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் சின்ன சின்ன மிருகங்கள் காணாமல் போகிறது, பொருட்கள் காணாமல் போவதெல்லாம் கரெக்டாக யாராவது வந்து கேட்டாங்கன்னா கண் தெரியாத சூழ்நிலையிலுமே இந்த பொருள் இந்த இடத்துல போயிருக்கும், அந்த இடத்துல போயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட் ஏஜ் ஆஃப் ஒரு 20 எல்லாம் வரதுக்குள்ளே பார்த்தோம்னா ரொம்பவே அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி, அதாவது World War II நடந்து கொண்டிருந்த காலம், அந்த காலத்திலே, அதாவது அந்த காலமா அல்லது அந்த காலம் முடிந்திருக்கக்கூடிய காலமா அப்படின்றது எனக்கு ஐ எம் நாட் ஷியோர். அது அந்த பீரியட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தோம்னா அதில் துளைந்து போன நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு சண்டை நடக்கும்போது இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது, அப்போ வந்து நமக்கு ரொம்ப ராவாலியாக நடக்கும். அப்போ அந்த மாதிரியான சண்டை நடந்தபோது பார்த்தோம்னா இந்த தரைவழி சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் காணாமல் போகிறதுக்கு, இந்த நாட்டில் இருக்கானா, அந்த நாட்டில் இருக்கானா, ஜெயிலில் இருக்கானா, உயிரோடு இருக்கானா இல்லையான்னு எவ்வளவோ விஷயம் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது சொல்ல ஆரம்பித்த உடனே இவர்களுடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுது உலகம் முழுவதுமே இருக்கிறது. பல்கேரியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவரை வந்து ஒரு பல்கேரியன் நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இப்போ நாஸ்ட்ரடாமஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் இந்த இது நடக்கும், இது நடக்கும்லாம் எழுதியெல்லாம் வைக்கல.
குறிப்புகள் தான் வைத்திருந்தார். அந்த குறிப்புகளை தான் நம்ம இன்னி வரைக்குமே டீகோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே போல் தான் இந்த பெண்மணியுமே குறிப்புகளாக நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தபோது சொல்கிற மாதிரி வந்து அந்த இன்னும் 5000 ஆண்டு இப்போ 2000 ஆண்டில் இருக்கோம். இந்த 5000 ஆண்டு வரைக்குமே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான, உலகம் அழிவு பெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவருடைய இது ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட 9/11 இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து நாஸ்ட்ரடாமஸ்ன்னு சொன்னாங்க. நாஸ்ட்ரடாமஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். ஸ்பெசிஃபிக்காக 9/11 இந்த ட்வின் டவர் பற்றி அவர் எழுதுனதெல்லாம் வந்து நிறைய போட்டு இது காமிச்சாங்க. பட் அது ரியல்ன்றாங்க இல்லைன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பாபா வாங்கவும் வந்து 9/11 பற்றி பேசினதாகவும், செர்னோபில் இன்சிடென்ட் பற்றி பேசினதாகவும், அந்த கர்க்ஸ் டிசாஸ்டர் பற்றி பேசினதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இது எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கு? வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு தன்மையை வெரிஃபை பண்ணிட்டாங்க. பல்கேரியன் கவர்மெண்ட்டே இவங்களை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. பல்கேரியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து உங்களுக்கு இந்த பல்கேரியன் கவர்மெண்ட்டோட ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த பல்கான்ஸில், அதாவது நாஸ்ட்ரடாமஸ் ஆஃப் பல்கான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்க. பல்கேரியன் கவர்மெண்ட் இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க எந்த அளவுக்கு கிளியர்வாயிண்ட் தானா, இல்லை இவங்களா சும்மா எதையான அடிச்சு விட்டுட்டு அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி உண்மை நினச்சிக்கிறோமா, ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவர்களை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா பிரெயின் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நம்ம EEG பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை அவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களே வியக்கும் அளவுக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. அதெல்லாமே இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஜோசப் ஸ்டாலின் அவருடைய ஒரு இறப்பை பற்றியும் சரி, அந்த கிங் போரிஸ் III அவருடைய இறப்பை பற்றியும் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது பார்த்தோம்னா அவங்களுடைய கவர்மெண்ட்ல இருந்து அவங்க செக் பண்ணிட்டு பார்த்தோம்னா இவங்க கிளியர்வாயிண்ட் தான். அவங்க பல்கேரியன் கவர்மெண்ட்ல அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. இவங்க இந்த மாதிரியான விஷயம் தான். கவர்மெண்ட் ஆகிறதுங்கிறது நவீன கருவிகளை கொண்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்களே தவிர, ஒரு கவர்மெண்ட்ல வந்து சாதாரணமாக நம்ம வந்து பழைய காலத்தில் பார்த்த மாதிரி அரசவை புலவர், அரசவை மாந்திரிகர் அப்படின்ற மாதிரி, வைத்தியர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் வந்து அவங்களே வந்து எல்லா விதமான செக் பண்ணிட்டு தான் ஒரு விஷயமா கொண்டு வருவாங்க. ஈவன் தோ அதை நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியலைனாலும் இவங்களால அதுவும் பண்ண முடிஞ்சிருக்கு. மிஷின்ஸ் வச்சு இவங்க அதுவும் பண்ணி தான் இவங்க அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கார்கள். இவர்கள் சொல்லி இருக்கக்கூடியதில் பார்த்தோம்னா சில விஷயங்கள், அதாவது ஒரு 80% வரைக்குமே நமக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா, ஒரு 20% வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரியே சொல்லக்கூடியவர்களுமே இருக்காங்க. எல்லாமே 100% ஆகலை, ஒரு 80% வந்து கண்டிப்பாகவே ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிடுறாங்க இல்லையா சில விஷயத்தை, இந்த நடக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஜோதிடத்துறையில் இருக்கிறோம், தாந்திரிக ஜோதிடத்துறையில் இருக்கிறோம். இந்த ஜோதிடம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டுக்குண்டான பலன், நாட்டுக்குண்டான பலன் நம்ம வந்து எப்படி எடுப்போம். நாட்டுக்கு ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நாட்டுக்கு ஜாதகம் இருக்குது. நாட்டுக்கு எப்படி ஜாதகம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாடு அப்படின்னு நம்ம வந்து ஜாதகமாக எப்படி நம்ம வந்து குறித்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரம், சுதந்திரம் அடைந்த நாள், சுதந்திரம் அடைந்த இடம், நியூ டெல்லினா நியூ டெல்லி அப்படி போட்டு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா எடுப்போம். இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எடுப்போம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா தமிழ்நாடு எப்பொழுது தமிழ்நாடானது, எப்பொழுது பிரிந்தது இல்லையா, ஒரு பெரிய மாகாணமாக இருந்தக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடாக எப்படி வந்தது அது மாதிரியான விஷயமா இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சிட்டிக்குன்னு நம்ம வந்து இந்த ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட சொல்கிறோம். இது இந்த ராசி, இது இந்த ராசி அப்படின்ற மாதிரி, இந்தியா இந்த ராசி, தமிழ்நாடு இந்த ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், இதுக்கு இந்த தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதை பேஸ் பண்ணி இந்த நாட்டிற்கு ஏதாவது ஒரு வறுமையான சிச்சுவேஷனோ அல்லது வேறு ஏதாவது இயற்கை பேரழிவுகளோ அல்லது வேறு ஏதாவது தலைவர்களுடைய மாற்றங்களோ அல்லது தலைவர்களுக்கு ஏதாவது பேரழிவுகளோ வரக்கூடுமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி மூலமாக சொல்ல முடியும். இன்னும் பல நபர்கள் வந்து அந்த மாதிரியான முண்டேன் அஸ்ட்ராலஜி, பல நபர்கள் இந்த சென்ஸ் எக்ஸாக்டாக சொல்லக்கூடியவர்கள் 3-4 பேர் இருக்க தான் இருக்காங்க. இப்போ நாம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா அவன் வெளியில் எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம சொல்கிறதில்ல. நாம் அந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஜெயா டிவியில், அது மட்டுமே நம்ம வந்து செய்த ஒரு விஷயம். அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் அந்த மாதிரியான டைமில் வந்து அது ஒரு 2-3 விஷயத்துக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடைக்கல அது மாதிரியான விஷயமாக. காரணம் என்னென்னா இப்பொழுது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா இந்த ஒரு தெய்வ வழிபாட்டையோ அல்லது தெய்வம் சார்ந்த ஒரு விஷயங்களையோ நிந்திக்கக்கூடிய கும்பல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால நாம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமுமே நாம் வந்து தெய்வம் கிடையாது. அப்பொழுது அதன் சார்பாக அந்த ஒரு விஷயங்களை படித்து உணர்ந்து சில விஷயங்களை உணர்ந்து நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். அதுக்கு ஒரு 80% அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பலன் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் கருதுறேன். இப்போ நம்ம அந்த 3 கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வேர்ல்டு கப்போடது முதல்லயே கொடுத்துருந்தது. அது கொடுத்துருந்தது 3மே வந்து கரெக்டாக இருந்தது. 2 விஷயம் ஜெயிக்கும் அப்படின்னு, ஒன்று வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நடக்கவே நடக்காதுன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் அவங்க நம்பலை. ஆனால் அவங்க பப்ளிக் இது பண்ணாங்க, அவங்க ஒளிபரப்பு பண்ணாங்க. ஆனால் அது மாதிரி அன்றைக்கி நடக்காம தான் போகுச்சு. அது மாதிரியான விஷயங்கள் தான்.
ஸோ அந்த மாதிரி முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. நமக்கு சாதாரணமான ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஒவ்வொரு நாட்டுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இல்லாமல், எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ஒருத்தங்க ஸ்ட்ரைட்டாகவே ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்களெல்லாம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி இது இந்த கிளேர்வாயன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சாத்தியம்தான். அதை நம்ம வளர்த்திக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்களுக்கு அது வரமாக வந்த விஷயம். இப்போ கிளேர்வாயன்ஸ் பற்றியுமே நான் வந்து பார்த்தோம்னா சர்டன் திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு கோச்சிங் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பர்டிகுலராக என்னென்ன விஷயங்கள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை நம்ம வந்து கோர்ஸாக எடுத்திருக்கோம். பட் ஆனால் அதுவே கூட வந்து பார்த்தோம்னா பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகலை, அது மாதிரியான விஷயத்துக்கு டச் பண்ணல. நார்மல் விஷயங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாகவே அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சிலதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சாதனைகளாலும் நம்மளுடைய ஒரு அதாவது நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய சில பயிற்சிகளாலும் சிலது ஜபிக்கக்கூடிய சில மந்திரங்களாலும் இது வந்து கைவருது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வருது அப்படின்றது. இது ஒரு ஹிப்னோதெரப்பி ரிலேட்டடாக விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது அது சாத்தியம் தானா? அது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தானாக வருது அப்படிங்கிறது, தானாக வருதுன்றது நான் இந்த அதீத சக்திகள் அமானுஷ சக்திகள் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும் போது இது சம்மந்தப்பட்ட ஆட்களையும் பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைந்தது. ஸோ அது மாதிரி பார்த்துருந்தேன். ஒரு சில பேர் வந்து பயிற்சிகள் மூலமாக இந்த மாதிரி முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த சக்தி படைத்தவர்களாக இருந்தாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பிறவியிலேயே வந்து அது மாதிரி சக்திகள் இருக்குது அப்படின்றதும் வந்து தெரிய வந்தது. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சது. என்னென்னா இவங்களில் பல பேர் வந்து ஒன்று வந்து முற்பிறவியோட பயனாக அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சக்திகள் இப்போ இந்த பிறவிலையும் வருது அப்படின்றது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விபத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றதும் நான் சில விஷயங்கள் பார்த்துருந்தேன். அந்த விபத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் ஆகிடுறாங்க. அந்த ஏதோ ஒரு 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 செகண்டில் வந்து அது நடக்குது. பட் இது நம்ம வந்து பிரெயின் லெவல் சேஞ்சஸை நம்ம வந்து ஏதாவது ஒரு இஇஜி மூலமாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்கேன் மூலமாவோ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா சார்? அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா? இப்போ நாமளும் அந்த பிரெயின் வேவ் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது அது பீட்டா வேவ்ல இருக்கு. சேஞ்சஸ் நடந்தது கேட்குறேன். அந்த சேஞ்சஸ் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் வேவ்ஸில் வருமானது டவுட்டு தான். ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது நம்ம பிரெயின் வேவ் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து அதை மேபி அது தீட்டா டெல்டாவை தாண்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர்லாம் வந்து இந்த காமா அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் டெல்டாவுக்கும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு ரொம்ப ஒரு டீப்பர் லெவலில் அவங்க போகும்போது ஒரு பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு வைக்கும்போது இங்கே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அதை வந்து அவங்க ரீச் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஸோ அப்போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் எல்லாமே இருக்குது. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாமே இருக்குது. அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தான் இவங்கள மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது. அதுதான் வந்து கிளையர்வாயன்ஸ்ன்றவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் படித்த வரைக்கும் அதுதான். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்ககிட்ட வந்தவங்க கூட அவங்கள இது பண்ண வேண்டிய வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க கூட டெஸ்ட் பண்ண வேண்டிய வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யார்ட்டையாவது நம்ம வந்து அந்த இஇஜி வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா? என்ன லெவலில் அவங்களுக்கு அவங்க ஜென்ரலாகவே அதாவது சாமானியமாக இருக்கும்பொழுது அவங்க கிளையர்வாயன்ட் வந்து அவங்க எப்பவுமே அவங்க அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமான நிலையில் அவங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? அந்த பிரெயின் வேவ் இதை வச்சு நாங்கள் என்னுடைய இந்த ரிசர்ச் டீம் வச்சு நாங்கள் அந்த பிரெயின் வேவ் வச்சுலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடிடேஷன் பண்ணும்போது பிரெயின் வேவில் சேஞ்சஸ் வரதை பார்த்துருக்கோம். ஒருத்தர் நான் ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவங்க இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் நான் கேட்குறேன். அதாவது இந்த கிளையர்வாயன்ஸ் பண்ணுறவங்களை வச்சு நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணோம். ஏன்னா மோஸ்ட்டாக அது மாதிரி சொல்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்திக்கிறதே விரும்புகிறதில்லை. இப்போ இவங்க இந்த பாபா வாங்க நாஸ்ட்ராடாமஸ் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விளம்பரமும் வேணான்ற மாதிரி ஒதுங்கி இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. இதை வச்சு அவங்க எதுவும் சம்பாதிக்கிறதும் கிடையாது. மோஸ்ட்டாக நான் பார்த்தா ரொம்ப ஹைலி சைக்கிக் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைக்கிக் பீப்புள்ன்றது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட தெரியாது. உண்மைதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறையா. ஸோ அப்போது இது என்னை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லியே நிறைய விஷயங்கள் சொன்னதும் உண்டு. ஸோ அதனால் அவங்கள வந்து நான் மோஸ்ட்டாக இந்த இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்றதும் தெரியுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா
இன்னமும் வந்து இது மாதிரியான நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்ம இந்த பாபா அவங்க பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது ஆனால் ஆக்சுவலாக சார் இது ஒரு ஆச்சரியம் இல்லை, இதை விட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குது. நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறான்னு தெரியல. 2014 நடந்தது என்னுடைய லைஃப்பில். அந்த நபர் வந்து இன்னும் கௌரிவாக்கத்தில் இருக்கார். நம்ம சென்னை கௌரிவாக்கத்தில் இந்த நபர் இருக்கிறார். நான் வந்து தொடர்பில் வச்சுக்கல. காரணம் நேரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு இப்பொழுதுக்கு நமக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி, அவருடைய ஒரு தொடர்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது அவருடைய பிரதர் ஒருத்தர் எனக்கு நல்ல கான்டாக்ட். இவருக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ அப்போ இவர் கூட சாதாரணமான பழக்கம். எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து கோயில் இந்த மாதிரியான விஷயம் தான். ஏதாவது ஒரு கோயில்களுக்கெல்லாம் டூர்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைப்பார் அப்படின்ற மாதிரியான இருக்கும். அப்போ அவர் கூட நம்ம வந்து இந்த ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது 2014 ஒரு தடவை நடந்தது. அப்போ வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட சும்மா பேசி பாருங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னா அவருக்கு தெரியும். ஜோதிடம் சார்ந்த, தாந்திரிகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம். அப்போ அண்ணாட்ட பேசி பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படின்னு. சரி, நமக்கு வந்து பேசி பாருங்கன்னா என்ன விஷயம், எதுக்காக இப்படி சொல்கிறாருன்றது நமக்கு தெரியலை. நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு சாதாரணமாக கூப்பிட்டு பேசுகிறோம். இது மாதிரி அண்ணா பிரதரை சொன்னாங்க. அவருடைய பிரதருடைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்டர்நெட் முழுசாக, அதாவது பர்டிகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னால் இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம தனியாக பேசுவோம் இந்த மாதிரி. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தோம்னா அவர்கிட்ட இந்த மாதிரி பேச சொன்னார் அப்படின்னாரு. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் சார். நயா பைசா வாங்க மாட்டார். நம்ம கிட்ட வந்தார், நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாரு, நம்ம கூட உட்காந்து ரொம்ப காலங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எனக்கு ஒரு கோயிலை அறிமுகப்படுத்தினார். எந்த விஷயங்கள் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் அவருடன் வந்து சாதாரணமாக அவருடைய, நமக்கு அது தெரியலை. எனக்கு வந்து அந்த நான் வந்து அதை அவர் என்னோட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விதத்திலே வந்து அவர்கிட்ட இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நான் கொஸ்டின் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதனால நம்ம போகலை. நாம் அவர் ஒரு மதிப்பு நிலைமையிலேயே அப்போது ரொம்ப உயர்நிலையிலேயே நம்ம வைத்திருந்தோம். கொஞ்சம் வயதானவர். இப்பொழுதும் வந்து பார்த்தோம்னா வயதானவர் இந்த சென்ஸ் அந்த டைமில் என்னுடைய ஏஜுக்கும் அவரோட ஏஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வில் பி அரௌண்ட் ஒரு 65 to 70 இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கார், அது நல்லா தெரியும் எனக்கு. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம வந்து ஃபோனில் கேட்குறாரு. ஃபோனில் தான் சார், வேறு இது வரைக்கும் எதுவும் தெரியாது. இவர் எனக்கு இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட அண்ணன்ட்ட பேசி பாருங்களேன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பேசுகிறேன். அப்படின்ட்டு ப்ளூ சட்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க. எனக்கு யாருன்னே தெரியாதா, ஏதாவது ஒன்று எடுத்த ஒன்று நம்ம பேசுகிறோம். சரி, யார் எதுக்கு பேச சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு நல்ல பழகிருக்காரு, அவங்க அண்ணன்ட்ட பேச சொல்கிறாரு. சரி, வேறு ஏதாவது நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்க போகிறாரோ, ஏதாவது ஒரு ஜாதகம் இதை பார்த்து ஏதாவது அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம கேட்குறோம். இப்போ கேட்குறோம், ப்ளூ சட்டை போட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா. கட்டமாக போட்டதா? ஆமாங்க. காலையில் தோசை சாப்பிட்டீங்களோ அப்படின்னாரு. என்ன சொல்லுவீங்க? தோசை சாப்பிட்டீங்களா? இது வந்து அல்டிமேட் ஷாக். இது தோசை சாப்பிட்டீங்களா? ஆமாம். எவ்வளோ? 2 தோசையா? ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ரூமில் இருக்கீங்களா? நான் வந்து தனியாக ஒரு ரூமில் இந்த விஷயங்களை மெடிடேஷன் வேறு தனியாக உங்கள் ரூமில் இருக்கீங்களா? ஆமாம். இப்படி போகுது. வேறு ஒரு சில பர்சனல் விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ அதெல்லாம் அதுக்கப்புறமே நமக்கு வந்து அவருடைய அந்த க்ஷணத்திலிருந்து அவருடைய பற்றி என்ன மாறிடுச்சு, வேறு மாதிரியான விஷயம் அப்படின்ட்டு. அப்போ பேசிக்கிட்டே இருப்போம். என்னை பார்க்கணுன்னு தோணுதா அப்படின்னா பார்க்கலாங்க அப்படி. சரி, அப்போ நான் எங்கே வரட்டும்? அதாவது என்னை இங்கே வந்து பாருங்கன்னு இல்லை, நான் எங்கே வரட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அவரே வந்தார் நம்ம வீடு தேடி. அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவர் போய் நான் இதில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் கூட ரொம்ப காலம் பேசிக்கிட்டு இருந்தோம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து சொன்னால் அது விளங்க முடியாத மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவர்கிட்ட இவரை பேச சொன்னேன். அவர் முதல் நாள் பிரியாணி சாப்பிட்ருக்காரு, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நேற்று என்ன நைட் ரொம்ப லேட்டாக தூங்குனீங்களோ, அவர் வேறு ஏதோ கன்சியூம் பண்ணியிருப்பார் போட்டிருக்கு. ஸோ அப்போ அது மாதிரிலாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டீங்களா இப்படிலாம் கேட்டிருக்காரு. இவரும் பயங்கர ஷாக்கு. நான் வந்து இல்லை, அவர் எல்லாமே சொல்கிறாருப்பா, முதல்ல ஏதாவது பேசினோடனே சொல்லிடுறாரு, அது எப்படின்னு நமக்கு தெரியலை, நீ வந்து பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமும் சொல்லி இப்படி போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால சூழ்நிலை மற்ற சூழ்நிலைகள்னால அந்த கான்டாக்ட் லெவல் அப்படின்றது குறைந்து விட்டது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அடிக்கடி அவர் வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக
கேட்டிருந்தாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரை வந்து நம்ம வந்து வேலையாக இருக்க சந்திக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது கொஞ்சம் அது யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு சங்கடம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து பேசும்பொழுது நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லும்போது தான் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து சாமி கும்பிடக்கூடியவர் தான். ஆனால் அந்த நெத்தியில் வச்சுட்டு குறி சொல்கிறதெல்லாம் இல்லை. குறி சொல்கிறதோ நெத்தியில் வச்சுக்கிறது, விபூதி வச்சுக்கிறது, பெரிய சந்தனம் வச்சுக்கிறது ஒன்றுமே இல்லை. பிளெயினாக வேஷ்டி சட்டை போட்டு வருவார். கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு பெண் தன்மையோடு இருப்பார். லைட்டாக, ரொம்ப லைட்டாக இருக்கும். நடக்கிறதுலையோ பேசுறதுலையோ ஒன்றுமே தெரியாது. லேசாக அவருடைய ஆக்ஷன்ஸில் அவருடைய கை விரல்கள் அந்த நளினம்னு சொல்லுவோம்ல, அந்த நளினம் தெரியும். அந்த லைட்டாக ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து அற்புதமாக நிறைய விஷயம் சொல்லுவார். ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி அவர் எதுவும் சொல்லலை. பாஸ்ட்டை பற்றி நிறைய சொன்னார். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இந்த இப்போ பாபா வாங்க மாதிரி ஃப்யூச்சரை பற்றி எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இட்லி சாப்பிட்டியா தொட்டுக்கு சட்னி வச்சியான்லாம் கேட்குறதெல்லாம் நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா பேசுறது. அப்போ இந்த மாதிரி எல்லாமும் நமக்கு வந்து அது அவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த பாபாவை பற்றி பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பல்கேரியன் கவர்மெண்ட்டே வந்து அவங்கள வந்து அஃபிஷியலாக செக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அண்டு அவங்களே வந்து அவங்கள வந்து ஒரு பெய்டு கன்சல்டண்ட்டாகவும் வச்சுருந்தாங்கன்ற ஒரு தகவலும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பெய்டு கன்சல்ட்டாக வச்சுட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மைதான். அது மாதிரியான விஷயங்களாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெய்டு கன்சல்டண்ட்டாக வைத்திருந்தார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த இப்போ ஜென்ரலாகவே ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ராணுவம் சார்ந்த விஷயங்கள், வேறு சில விஷயங்கள், நாட்டுடைய ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும்ல. அதுக்கெல்லாம் அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்களே வந்து அவங்களுடைய ஒரு முயற்சியினால் தான் இன்னும் வந்து பார்த்தோன்னா அவங்களை அந்த சர்ச் மாதிரியான ஒரு விஷயமா கட்டிட்டு அவங்கள வந்து அங்கேயே இது பண்ணிட்டு அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பில்கிரிமேஜ் சென்டர் மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நிறைய பேர் போகிறவங்கலாம் அந்த சக்தியை உணர்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சொல்கிறாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மனிதர் ஒரு பர்டிகுலர் சக்தியோடைய ஒரு பவரோட இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர இவர் வந்து ஒரு சித்தருங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அப்படி நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் எந்த ஒரு காரணத்திலுமே இல்லை. ஜென்ரலாக இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கிறவரே கூட வந்து பார்த்தோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கொண்டவர் ஒருத்தர். அவர் ஃபியூச்சரை பற்றி சொல்லியிருக்கலாமா இருக்கலாம். ஆனால் நான் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம பற்றி கேட்டுக்கல, நமக்கு தேவையும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். பட் ஆனால் சாதாரண இந்த விஷயம்லாம் பேசிட்டு அவராக தான் கேள்விகள் கேட்பார். நாம வந்து கேட்க மாட்டோம் இது இந்த மாதிரி ஆகுமான்னு. ஏன்னா நம்மளே அந்த துறையில் தான் இருக்கோம். அப்போ அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து கேட்க மாட்டோம். ஆனால் அவர் பல விஷயங்கள் யூகிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் கேட்பார். இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்களா, பீரோ பக்கத்தில் நிற்கிறீங்களா, இது பக்கத்தில், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அது நமக்கே வந்து ஆரம்பத்தில் கேட்கும்போது சுற்றி பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கிற இடத்த சொல்கிறாரு, ஏதோ சிசிடிவி இப்போ படத்தில் இந்த எனிமி ஆஃப் தி ஸ்டேட்டில் வர மாதிரி நினச்சிக்கிட்டா கூட நம்ம சாப்பிட்டது உள்ளுக்குள்ளே ஜீரணமானதெல்லாம் எப்படி தெரியும், அப்படி ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மனித ரூபத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியுடையவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து நினச்சிக்கலாம். அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து கொண்டு வரலாமே தவிர இவங்களை சித்த ரூபத்தில் நம்ம வந்து கொண்டு வர வேண்டாம். பட் ஆனால் கவர்மெண்ட் அவங்களை ரொம்பவே நல்லபடியாக வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பானவே உண்மை தானது. ஈவன் இவங்க வந்து 51வது நூற்றாண்டு வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதான் இப்போ நீங்கள் இந்த 9/11 அட்டாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாமஸ் அவர் வந்து ட்வின் பேர்ட்ஸ்னு சொன்னாரா, அவர் என்ன சொன்னார்? ஆமாம், ட்வின் பிரதர்ஸ்னு சொன்னார். இவங்க ட்வின் பேர்ட்ஸ், ஸ்டீல் பேர்ட்ஸ் சொன்னாங்க. அயன் பேர்டுன்றது ஏரோப்ளைன் சொல்லுவாங்க. இவங்க ஸ்டீல் பேர்ட்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஏதோ வார்த்தைகள் சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து டீகோட் பண்ணி தான் பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயமா இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த 9/11 அட்டாக் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சுனாமி வந்திருக்கு இல்லையா, வந்தது இல்லையா. இப்போ நமக்கு அந்த சுனாமி வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதர் ரீஜன்ஸ்லையும் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ அந்த சுனாமியோட விஷயத்தை பற்றியும் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலியாக சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி பராக் ஒபாமா வந்து அவங்க வந்து பதவி ஏற்பார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு ஆப்பிரிக்கன் இதில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த ஒரு இதுதானே அவர் அந்த மாதிரியான ஒரு ரீஜன்லேருந்து வந்தார். அவர் வந்து பதவி ஏற்பார், மிகப்பெரிய ஒரு நிலையை அடைவார் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதெல்லாம் ஒரு வே லாங் பேக். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சும்மா ஒரு மாதமோ 2 மாதமோ முன்னால். இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜி, நம்ம ஒரு எந்தெந்த நபர் வந்து முதலமைச்சராக வருவார் அல்லது எந்தெந்த மந்திரியாக வருவார் அப்படின்றலாம் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதிர அவங்களுடைய ஜாதகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். ஓரளவுக்கு நியர்பை அந்த இன்சிடென்ட் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தோன்னா அவங்க டாஸ் போடுற வரைக்கும் நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. டாஸ் போடும்போது தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. அதனால லைவ் தான் இவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஜெயா டிவியில் வரும்போது அந்த 3 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எனக்கு லைவ் தான் வந்தாங்க. டாஸ் போடுறதுக்கு முன்னால் நம்ம சொல்றது வந்து நிறைய தப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்கும்.
அது மாதிரி இப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது, ஒரு முன்னேன அஸ்ட்ராலஜின்னு விஷயத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை, எவ்வளவோ காலத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூக்ளியர் கெலாமிட்டி, இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் நடந்த விஷயங்கள், சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சுல்ல இந்த USSR, ஸோ அந்த கொலாப்ஸை பற்றி எல்லாமும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நிறைய இந்த டெத் டேட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்களாக தான். ஆனால் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இதை முன்னாடியே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ இது வந்து கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாமா, இல்லாட்டி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கு? கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்றது சார், நம்ம வந்து இப்போ நாஸ்ட்ரடாமஸே கனெக்டிங் த டாட்ஸ் தான். நாஸ்ட்ரடாமஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம அவரை வந்து தூக்கி வச்சு நிறைய பேர் வந்து பர்டிகுலராக நம்ம நாட்டில் அது மாதிரி அவ்வளோவா இல்லை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த இன்டர்நெட்னாலையும் சோஷியல் மீடியானாலையும் அவரை பற்றி இங்கேயும் ஏகப்பட்டது பேசுறது அப்படின்றது பல வருஷங்களாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாலேயே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. சடனாக சொல்றது இல்லை, ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை வைத்து அவர்களை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல. டெஸ்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஷி இஸ் அ ரியல் கிளையர்வாயன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாங்க. பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் விஷயத்தெல்லாம் ஒருத்தங்க கிட்ட கேட்குறாங்க. ஈவன் தான் அவங்க கண்ணு தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து வேற யாராவது அவங்க ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது ஒரு சொல்ல போயிட்டு அது அவங்களுக்கு எதிராக ஒரு நாட்டுக்கு போய் சேர்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட நாட்டுடைய பாதுகாப்புங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குமே அது வந்து மிகப்பெரிய, சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லவா? ஸோ அப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த நாடே அவங்கள வந்து அங்கீகரித்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கண்டிப்பாக நம்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ நம்புறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸோட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி வந்து நிறைய தலைவர்கள், பல உள்ள நாட்டு தலைவர்கள் எல்லாமே கூட வந்து அவரை அவங்கள நேரில் சந்திச்சு அரசியல் ரீதியான முடிவுகளுக்கு கேட்டதாகவும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கேட்டதாகவும் கூட செய்திகள் உண்டு. இதெல்லாமே உண்மைதானா? இதெல்லாமே அந்த மாதிரி நிறைய பேர் அவரை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லியிருக்கிறார்கள். பட் என்னன்னா, நான் இப்போ நான் வேற ஒரு நம்பரை பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து நான் வந்து எதுவும் கேட்டதில்லை, ஃபியூச்சரை பற்றி நான் எந்த ஒரு விஷயம் இல்லை, நிறைய பாஸ்ட் பற்றி நான் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லியிருக்கோம், சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட. இதுவரை இவங்களை பொறுத்த வரைக்கும், பாபா வாங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்களே தவிர அதை தவிர்க்கக்கூடிய முறையோ இல்லை அது மாதிரி நடக்காமல் போகும் அப்படின்றதுக்கு ஏதாவது, இப்போ நாமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா உபாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி உபாயங்கள் எல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரியான சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை, இது இந்த டைமில் இது மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒரு 80% வரைக்கும் அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இது வரைக்குமே இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் வந்து இப்போ இது வரைக்குமே டெத் டேட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகட்டும், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஆகட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து மோசமாக ஒரு சூழ்நிலையில் நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2032 அப்போ வந்து போர் அப்படின்ற மாதிரியான வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். நாம் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் அந்த டைமில் 100% போர் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ சனி பயிற்சி வந்தது இல்லையா, இப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்பொழுது பார்த்தோம்னா அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் கழித்து அப்படின்ற மாதிரியான விஷயமா மேஷத்துக்கு போவார், அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போவார். அவர் எப்பொழுது வந்து ரிஷபத்துக்கு போய் அங்கே ரிஷபத்திலே இருக்கிறார்களோ ரோஹிணி நட்சத்திரமோட கனெக்ட் ஆகும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய போர் வரும் அப்படிங்கிறத நானும் சொல்லியிருக்கேன். போர் அப்படி எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, இது நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக விட ஒரு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற, அதனால தான் நான் வந்து இப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்கிற வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7.5 வருடங்களுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அனைவருமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறது தான் அது மாதிரி. அப்போ அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் வரும்போதுன்னா அப்போ தான் மகாபாரத போர் நடந்தது, குருக்ஷேத்திர போர் நடந்தது. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரும்போது, பட் அது ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமே போர் நடக்குமானா, போர் ஒவ்வொரு தடவையுமே அவ்வளோ பெரிய போர்கள் நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு இணையாக ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸோ ஏதாவது ஒரு கழகம், இப்போ நிறைய கழகங்கள்லாம் இருந்திருக்கும், நம்ம சிப்பாய் கழகம் நிறைய கழகங்கள்லாம் சொல்லி, ஸோ அது மாதிரியான ஒரு கழகங்கள் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள்
மக்களுக்கும் அரசுக்கும் எதிரான நடவடிக்கைகள் நிறைய, ஒரு போராட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள், அல்லது வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியுடைய செயல்பாடாக சில மரணங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. நான் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மெயின் சேனல் இருக்குல்ல, நம்ம ஆமனன் சேனல், பெரிய லிஸ்ட் இதை பற்றி இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து அத்தனையுமே சொன்னேன். என்னென்ன விஷயங்கள் எப்பெல்லாம் நடந்தது, இந்த டைமில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இது பண்ணியிருந்தேன். அது மாதிரி நம்ம நடக்கிறது அப்படின்றது இப்போ இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸோட நம்ம வந்து காப்பி எடுத்து பார்த்தோம் என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும். அப்போ 2032 அது மாதிரியான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரியான விஷயமா அவங்க 32ன்னு சொல்லி நம்ம 31 அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வராது. பட் ஆனால் எங்கே அடிச்சுக்கிட்டாலுமே நமக்கு கொஞ்சம் அதாவது இப்போ வடிவேலு சொல்கிற மாதிரி சண்டையில் போனால் சட்டை கிளியர் தானே செய்யணும், கிளியர் தான் செய்யும் கொஞ்சமாவது. அதனால் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தான் வேண்டியிருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து இப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு மடங்களிலும் சரி, நாம் உட்பட நான் வந்து பார்த்தோம்னா இந்த வார் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 48 டேஸுக்கு இங்கே வந்து 10 பேரை வைத்து தசசண்டி பாராயணம் பண்ணேன். 10 பேர் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 48 நாள் செய்தோம். நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சிறு அளவிலாவது நம்மளுடைய தேசத்திற்கும் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு பலனாக போய் சேரட்டுமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இது மாதிரியான விஷயமாக நம்ம ஆஷாட நவராத்திரி முடிகிற வரைக்குமே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆஷாட நவராத்திரி முடிகிற வரைக்கும் அது தொடர்ந்து செய்யப்பட்டது. அது மாதிரியாக விஷயம் தினசரி 10 பேரை வைத்து பாராயணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்தோம். இது மாதிரி இது வந்து நம்ம எல்லா மடங்களிலும் இருந்துமே சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வீட்டில் ப்ரே பண்ணுங்க, எல்லாரும் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு துர்கா கவசம் சொல்லுங்க, துர்கா சூக்தம் சொல்லுங்க, அதே மாதிரி வந்து சண்டி மகாத்மியம் படிங்க, தேவி மகாத்மியம், சண்டி மகாத்மியம் எல்லாம் ஒன்று தான், அது மாதிரியான விஷயமாக படியுங்கள், இது மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யுங்கள். ஏன்னா நம்ம நாடு அப்படின்னும் பொழுது நாம் தானே அதற்குண்டான ஒரு விஷயமாக நம்ம கவசமாக இருக்க வேண்டியது. நம்ம வந்து போய் சண்டை போட முடியாது. நாம் வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த இறையை அழைக்க வேண்டியது தான். நீ போய் சண்டை போடு, நீ பார்த்துக்கோ, எதிரிகள் எல்லாம் எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்று அப்படின்னு இல்லையா? அது மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். இப்போது இந்த பாபா வாங்காவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எங்கே இந்த மாதிரியான ஒரு விஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி இது கிடச்சிதுன்றதை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கு? குறிப்புகள் அதுதான் சார். அது அவங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சுழல் வருகிறது, காற்று சுழல் வருகிறது. அந்த காற்று சுழல் வந்தவுடனே அவங்க வந்து பார்த்தோம்னா தூக்கி எறியப்படுகிறார். இறந்துட்டாரா இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்றது தெரியாத சூழ்நிலையாக இருக்கிறது. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா உயிரோடு இருக்காருன்னு குற்றுயிரும் கொலைமையாக எடுத்துடுறாங்க. ஒரு கண் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு போக ஆரம்பிக்குது. அப்போவே பாதி கண் பார்வை தான் இருக்கிறது அப்படின்னு முழுமையாக கண் பார்வை போக ஆரம்பித்து விட்டது. திடீரென்று ஒவ்வொரு காணாமல் பார்வை போனோன்னா ஒவ்வொரு விஷயங்களாக புதுசாக அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எது காணாமல் போகுதுன்னு 4 இடத்துல வந்து ஏதாவது காணாமல் போச்சுன்னா அதெல்லாம் இங்கிட்டு அங்கே தான் இருக்க போயிடு அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொன்ன உடனே மக்கள் தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கெல்லாம் தொலைஞ்சு போச்சோ அந்த மாதிரியான ஒரு பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரியான விஷயமா எடுக்கும் பொழுது ஒவ்வொன்றா அப்படியே எல்லாம் பரவும். இது ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவக்கூடியது. கண் தெரியாத ஒரு பெண், சின்ன பெண், ஒரு 12 வயசு பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றா அப்படின்னா எல்லாரும் காட்டு தீ மாதிரி பரவும் இல்லையா? ஸோ அது மாதிரி பரவி தான் இவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தார்கள். எக்ஸாக்டா இவங்களுக்கு வந்து அப்போ வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததானே அவங்களுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த சுழல் தான் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்க சொன்னதில் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 85% வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்களா உண்மையிலே? 85% இவங்க சொன்னது எல்லாமே வெரிஃபை பண்ணதுனால தான் நமக்கு பெர்சன்டேஜ் வைஸ் சொல்ல முடியுது. ஓகே, நமக்கு வெரிஃபையே பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் வைஸ் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நாஸ்ட்ரடாமஸ் எப்படியோ அப்படிதான். இப்போ நாஸ்ட்ரடாமஸும் வந்து எக்ஸாக்டா இது இந்த நாளில் இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயம்ன்ற மாதிரி குறிப்பு இல்லை இல்லையா? எல்லாமே ஒரு மறைமுக குறிப்புகள் தானே இருந்திருக்கு. அது மாதிரியான மறைமுக குறிப்புகள் தான் இவங்களோட இதுவுமே. ஸோ அப்போ அந்த மாதிரியான மறைமுக குறிப்புகள் எல்லாமே இது நாள் வரைக்குமே வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. அதில் வந்து ஒரு சிலது அந்த மேஜர் ஈவெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 80% அதுக்கு நடந்திருக்கு. சிலதெல்லாம் அவங்க வந்து மேபி அவங்க சொன்ன ஒரு டேட்ஸ் எல்லாம் தவறி போய் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்திருக்கலாம். அதனால 80% or 85% அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஸ்கெப்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான தியரிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி ஸ்டடீஸ் நம்ம வந்து ஈவன் வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான விஸ்டம் லைப்ரரி, இது மாதிரியான ஒரு ஓப்பன் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதுலேயே போய் படிச்சுக்கலாம் அவங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் தானே தவிர சாதாரணமாக சும்மா எல்லாரும் நினச்ச போது எழுதுகிற பிளாக் கிடையாது. எல்லாமே ரிசர்ச்
ரிசர்ச் தியரிஸ். அந்த ரிசர்ச் தியரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெரிஃபை பண்ணி அனுப்பப்பட்ட தியரிஸ் தான். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கதான் இருக்கு. அது நம்ம வந்து சில விஷயங்கள் சார் இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு தெய்வீக சக்தி பெற்ற நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அதீத சக்தி பெற்ற நபர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயமாக பேசுகிறோம். இது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு சாதாரணமாக வீடியோவில் போடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா பொதுமக்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அது ஒரு நாலேஜோட அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக போய்விடும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஏதாவது ஒரு தம்ப்நெயில் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் 7 வருஷம் தான் இருக்குது, எல்லா ஜெத்துருவீங்க, இப்படியெல்லாம் போட்டு விட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் ஒரு கிளிக் பைட்டாக இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னப்பா இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, நமக்கு இப்படி ஆகிடுமோன்னு அட்லீஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு 1000 பேரில் வந்து ஒரு 10 பேராவது அது மாதிரியான விஷயமா நினைக்கக்கூடியவர்கள், கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய கிரியேட் பண்ணி இருக்கும்போது பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், எல்லாமே பொய். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மனோநிலை சில டைமில் இருக்கும். நமக்கு வந்து ஒரு சில யாராவது ஒரு நபர் வந்து ஒரு போலியாக இருக்கிறார் அப்படின்னா எல்லா சாமியார்களுமே அப்படித்தான், எல்லா ஆளுகளுமே அப்படித்தான், இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது வந்து அந்த ஸ்கெப்டிக்கல் மனோபாவம் அப்படின்ற ஒரு விஷயம் மறந்துக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்மளுடைய அறியாமை தான். நாம தான் இக்னோரண்டாக இருக்கோம். நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தேடி தெளிய வேண்டும். அப்படி தேடி தெளிவதற்குண்டான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும், எனக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய நிலையிலாம் இருக்கிறோம். அதற்குண்டான தேடுதல் யாருக்கும் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்த பாபா அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய வந்து அவங்க அழிவு பற்றி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு. பாசிட்டிவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை எல்லாமே அழிவு சார்ந்தது? இல்லை எல்லாமே அழிவு சார்ந்தது கிடையாது. பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அதாவது மிகப்பெரிய நோய்களுக்கு உண்டான இப்போ எய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாமே இப்போ எய்ட்ஸ் ஈவன் வந்து கேன்சர்ஸ்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே இருக்கு இல்லையா. இப்போ கேன்சர் எய்ட்ஸுக்கு எல்லாமே இன்னும் கம்ப்ளீட் மெடிசன்ஸ் அப்படி க்யூர் வரல. அந்த க்யூர் இன்னும் 1-2 வருஷத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 26-28 அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இந்த பீரியடுக்குள்ள இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மெடிக்கலி வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், டெக்னிக்கலி வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும் என்றும் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர் இறந்த பீரியட் அப்படிங்கிறது 96 நம்மளால வந்து கனவுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. சுஜாதா எழுதி வச்சார், அவர் வந்து கட்டுறதும் பெற்றதும்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும், அப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும். அதாவது அது அவுட் ஆஃப் பியூர் ஃபேண்டசி தானே அது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு விஷன் அப்படின்றது கண்டிப்பாகவே இப்போ சுஜாதா அவருக்கு இல்லாத விஷன் கிடையாது. பட் அந்த விஷனோட சேர்ந்து ஒரு ஃபேண்டசி கலந்தாதான் நம்ம படிக்கிறதுக்கு சுவையா இருக்கும். அது மாதிரியான விஷயமாக கொடுத்து வைத்தார். இவர் வந்து பார்த்தோம்னா கிளீனா இப்படி நடக்கும் இருக்காரு. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எல்லாம் ஆபரேஷன் பண்ணுதாமே ரோபோட்லாம் சேர்ந்து அது மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ ஏஐல நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏஐன்னு அவர் குறிப்பிடல. டெக்னிக்கல் விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் வரும், மெடிக்கலி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும், மிக கொடுமையான வியாதிக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், பஞ்சம் உலகிலிருந்து அழிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, ஓகே. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா சார். எவ்வளோ பேர் பசி பஞ்ச பட்டினியில், அதுவும் ஆப்பிரிக்கன் பீப்புள் நிறைய வந்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை. இது எந்த காலகட்டம்ன்றது இந்த வித்தின் ஒரு 3 to 5 years ஸ்பேனில் நடக்கிற மாதிரி போருக்கு முன்னாடி தான், அதெல்லாம் முன்னாடியே அது மாதிரியான விஷயங்களாக நடந்துவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் பேசும்போது அந்த அவங்க வந்து ஒரு சர்ச் ஒன்று உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது இன்னமும் இருக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே நமக்கு இப்போ ஜீவ சமாதி அப்படின்னு நம்ம வந்து போகிறோம் சார். இப்போ நம்ம வந்து போகும்போது பார்த்தோம்னா சித்தர், அந்த சித்தர்கள்லேயே பல்வேறு விதமான சித்தர்கள் வந்து பார்த்தோம்னா மனித ரூபத்திலே எல்லாமே மனித ரூபம் தான். அந்த மனித ரூபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியவர். பீடி சித்தர், சாக்கடை சித்தர், இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து ஒரு ஜீவசமாதியான ஒரு நிலையில் அடைந்த உடனே அவர்களை நம்ம வந்து போய் வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய பெருமையை தெரிந்தவர்கள் இன்றும் போய் அவர்களை வந்து வழிபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான். ஆனால் நம்மளுடைய ஒரு பெரும்பாலான சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்து பார்த்தோம்னா இறை சார்ந்த தேடுதலாகத்தான் இருக்கும். அவர்களுடைய விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா இறை சார்ந்த தேடுதல்கள் தான், முழுக்க இறை சார்ந்த தேடுதல்கள் தான் இருக்கும். இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர்களை வந்து போயிட்டு ஏதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்களே தவிர அவர்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்தோம்னா இறை சார்ந்த தேடுதல்களாகவும், வேறு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் பிணியையும், அதாவது உயிர் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய பிணியையும் தீர்ப்பது, கஷ்டப்படாமல் இருக்குது, வாடிய போதெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரி நம்ம வள்ளலார் சொல்ற மாதிரியான விஷயமாக
அது மாதிரி எல்லாத்துக்குமே உணவளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உயிர் கொள்ளாமை வேண்டும்னு திருவள்ளுவர் அப்போ சொல்லி வச்சார். அவர் எப்போ சொன்னாருங்கிற காலகட்டம் கூட நமக்கு வந்து தெரியல, ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய நபர்களாக தான் நம்முடைய சித்தர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து குறிப்பாக தமிழ்நாட்டை சித்த பூமின்னு சொல்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்கார்கள். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஈவன் ஜீசஸ் கிட்டேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காடு கிட்டேயோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கடவுள் தொடர்பு அப்படின்ற மாதிரியோ இல்லை கடவுளை வழிபட்டு அது மாதிரியான விஷயமா வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இல்லை. ஜஸ்ட் லைக் தட் வந்தது, சொன்னேன், அவ்வளோதான் நடந்தது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்றதும் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாஸ்ட்ரடாமஸ் ஆஃப் த பால்கன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெயர் அவங்களால சம்பாதிக்க முடிஞ்சதுன்றது வந்து அகைன் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ப்ரெடிக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களுடைய வந்து எதை காணாமல் போய் கேட்டாலும் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை போய் கேட்டாலும் அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறது அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா ரொம்பவே. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் இவங்களுக்கு வந்து அந்த ஏரியா அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் அவங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பயன்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்போது எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு கண்டிப்பாக, கெட்ட காரியத்துக்கு எதிர்ப்பு இல்லாமல் கூட இருக்கும். நம்ம நாடுன்றதில் உலகளாவிய இடத்துலையே நல்ல காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்தோன்றால் அதற்குண்டான ஒரு பலன், அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியோ அதை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறது, அதை மதிப்பில்லாமல் பேசுவது அப்படின்ற மாதிரி அவமதிப்பு செய்வது அப்படின்றது எல்லா இடத்துலையுமே அது இருக்கக்கூடியது தானே உங்களுக்கு இல்லையா? எதை நல்லது செஞ்சாலுமே அதை கேள்வி கேட்கறது 4 பேர் இருப்பாங்க. இந்த பாபா வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போது இந்த காலத்துலையும் வந்து அந்த மாதிரியான ஒரு கிளையர்வாயிண்ட் அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க அளவுக்கு ஈக்குவலாக யாராவது நீங்கள் கேள்விப்படுத்துன்றாங்க? உலகளாவிய அளவில் இல்லை, எனக்கு தெரிந்து உலகளாவிய லெவலில் யாரும் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துல குட்டி குட்டியாக சின்ன சின்ன நபர்கள் வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள், சிறு சிறு விஷயங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் பல தடவை சொல்கிறது உண்டு, வந்து உட்காந்தாலே நமக்கு வந்து அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் தெரியும். வேற ஒருத்தங்க வந்து நிற்கும் பொழுதே அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை கேட்க போகிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இது வந்து இயல்பாக நம்ம வந்து ஒரு மந்திர சாதனைகளாலும் சரி நமக்கு கற்றுணரக்கூடிய சில விஷயங்களாலும் நமக்கு வந்து வந்துடும் எழுதுங்களேன், அது வந்து சாத்தியம்தான். அது மாதிரி செய்யக்கூடியவர்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த குறி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக அம்பாள் உபாசகர்கள் அவர்கள் வரக்கூடிய குறி சொல்லுதல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி வந்தோடனே கேட்டுருவாங்க என்ன இந்த இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே அந்த மாதிரியாக ரெகுலராக வரவங்கன்ட்டு அவங்க வர்றவங்கெல்லாம் டிப்பிக்கலாக ரொம்ப காலங்களாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அம்பாள் உங்களை வந்து பார்க்க சொன்னோம், உங்களை வந்து எனக்கு ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்காக அம்பாள் உங்களை வந்து பார்க்க சொன்னோம், இதையே தான் டிப்பிக்கலாக சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளும் வந்து அம்பாள் உபாசனையிலேருந்து எல்லாமே உபாசனைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது நம்ம ஸ்கெப்டிக்கலாக நம்ம வந்து திங்க் பண்ணி ஏன் அதுக்கு உனக்கே நீ எல்லாருக்கும் சொல்கிறியே உனக்கே நீ சரி பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம்னா டாக்டர் ஏன் நான் உனக்கே நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கூடாது, நீ ஏன் இன்னொரு டாக்டர் போய் பார்க்குறேங்கிற கேள்வி தான் இது முட்டாள்தனமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய இடத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்குமே வேறு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சென்னைக்குள்ளேயே இருக்காங்க, ரொம்ப ஜென்யூன் பீப்புள் இருக்காங்க. இப்போது ப்ரொடிக்ஷன் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம மோஸ்ட்டாக நாஸ்ட்ரடாமஸ் நிறைய பேருக்கு தெரியும், இப்போ பாபா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீரபிரம்மம் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு இதுவும் சொல்லப்படுறது உண்டு. அவர் எழுதி வச்சிருந்த விஷயங்களும் வந்து அதிகமாக பேசப்படுது. நம்ம அடுத்து இன்னொரு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம இவரை பற்றி கூட நம்ம வீரபிரம்மம் ஆமாம் அவரை பற்றியும் கூட ஆமாம் அவர் வந்து காலஞான தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதும் இருக்குது. அவரோட காலஞான தத்துவம் புத்தகம் படித்தாலே வந்து நிறைய இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் சார் பேசலாம் சார். ஸோ பாபா வாங்க பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக